வேலுமணி, தங்கமணி, வீரமணி இந்த மணிகள் பூரா சேர்ந்துதான் எடப்பாடிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. மீண்டும் அந்த பொதுக்குழு 2500 பேர் கூடித்தான் யாரை தூக்கி எறியணும்? எடப்பாடி தூக்கி எறியணும். இதற்கு வேலை யார் செஞ்சிட்டு இருக்கானா? லீமாரோ செஞ்சுட்டு. இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்கிட்ட 25 எம்எல்ஏ இவ்வளோ பேர்கிட்டையும் அந்த அம்மா என்ன பண்ணுது? மாவட்ட செயலர் கூட பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 கோடி செலவுக்கு ஒரு ஃப்ளாட்டு கொடுத்தாச்சு. சென்னையில் வந்து தங்கியிருக்க ஃப்ளாட்டு. புரியுது. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? கையெழுத்து வாங்கி பொதுக்குழு உறுப்பினர்களை அவருடைய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. எடப்பாடி தனிப்பட்ட முறையில் ஒரு பதவி ஆசைப்பட்டவர் அவர். இப்போ எடப்பாடிக்கு என்ன தேவைன்னா இந்த கட்சியை எப்படியாவது காப்பாற்று. இல்லை, கட்சியை காப்பாற்றுறதுக்கிட்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிப்பாரா? அதுதானே பெரிய கேள்வியாக இருக்குது. 16 26 வரைக்கும் அதிமுக எடப்பாடின்னு ரிஜிஸ்டர் ஆகிப்போச்சு. யாருக்கிட்ட? மக்கள்கிட்ட தொண்டங்கிட்ட எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிப்போச்சு. இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி ஆட்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா திமுகவுக்கு ஒரு எதிராக ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை காமிச்சிருக்கோம். இது யாருமே செய்ய. ஒரு சாதி வெறி கொண்டவர் போல எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம் ஊரில் தானே திரௌபதி கோயில், அதையே அவர் திறக்கலையே. எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சார். திமுக என்ன ஆதரிக்குது, நான் முதலமைச்சர் ஆகிறன்றதுக்கு வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் எப்படி ஆக முடியும்? அது தப்பு இல்லையா? அது அதிமுகவிற்கு நேர் எதிரானது. அதுதானே முதல்லயே ஆயிட்டாருன்னா சி.வி. சண்முகம் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, வேலுமணியும் ஒத்துக்கிட்டாரு. பதவி கிடைக்குதுங்க, யாரு கூட வேணா சேரலாம், யாரு கூட வேணா. சி.வி. சண்முகம் அதெல்லாம் சேர முடியாது, அதெல்லாம் போய் சொல்றாரு. சி.வி. சண்முகம் 4 எடப்பாடிக்கு சமம். இல்லை, சட்டமன்றத்தில் திமுக வெளிநடப்பு பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில். எடப்பாடி எதிர்த்து வாக்களிக்கிறார். இது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்கார் எடப்பாடி. இதுல சிரிப்பானது யாருன்னா திமுக. நியாயமா திமுக தான் எதிர்த்து வாக்களிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு, வீட்டுல போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஆட்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எந்த கலாட்டம் பண்ணாதீங்க, உங்க மேல எந்த வழக்கும் பாயாது. இதான ஒப்பந்தம். இந்த சோஃபா மூலமா பணம் போயிட்டு புஷ்பா பட பாணியில வந்து இந்த ஆட்சி நடக்குதுன்ற அளவுக்கு பணம் கொடுத்து தான் விஜய் பர்ச்சேஸ் பண்ணாருன்னு உதயநிதி சொல்ல வராரு. விடுதலை சிறுத்தை ஆஃபீஸுக்கு சோபா போச்சு. ஆமா, ஏன்னா பணம் முட்டாள், எந்த முட்டாளும் சோபாக்குள்ள செச்செல்லாம் அனுப்ப மாட்டான். உலகத்தில் 1008 வழி இருக்கு. உட்கார்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் 1 லட்சம் கோடி. திமுக விஜய் கிட்ட பயந்துருச்சு, விஜய் திமுக கிட்ட பயந்துட்டார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம். வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டசபையில் விஜய் அவர்கள் மிக பெரும்பான்மையாக நிரூபித்து 144 பேருடைய ஆதரவு நிரூபிச்சிருக்காரு. அதிமுக 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் வந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆதரவு வந்து கிடைக்கும்ன்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அதிமுகவில் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. பிளவுபட்ட அதிமுகவிற்கு இப்போதைக்கு சட்டசபையில் வலிமையாக இருக்கிறது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம். எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆதரிச்ச அத்தனை பேரையுமே வந்து அவங்களுடைய பொறுப்புகள்லேருந்து தூக்குறாரு. என்ன சார் நடக்கும் அடுத்தது? அதிமுக தொண்டர்கள் கட்சி அது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது சட்ட புத்தகத்தில், அதாவது பை லா, இந்த கட்சிக்குன்னு ஒரு பை லா இருக்கும். அப்போ அதில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, இந்த கட்சியை யாரும் எளிதில் கைப்பற்றி விட முடியாது, யாரும் கைப்பற்றி விடக்கூடாது. இதற்காக பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் கட்சி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும், அவரை விலக்கி வைக்க முடியும். வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுதான் எம்ஜிஆர். அப்போ பொதுக்குழு உறுப்பினர் ஆவதற்கு மந்திரிகள்டே போட்டி இருக்கு. ஓகே, நல்லா கேட்டுங்க. புரியுது. நீங்கள் திமுகலாம் பொதுக்குழுங்கிறது அது சட்டையே பண்ண மாட்டான், ஒரு கணக்கே கிடையாது. பொதுக்குழு கூட்டத்துக்கு வரும்போது கருணாநிதி இட்லி சாப்பிடும்போது பொதுக்குழு தீர்மானத்தை எழுதிட்டு வந்துடுவார். பொதுக்குழு உறுப்பினராக பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நிலைமைகளை பூரா அந்தந்த பகுதியில் இருக்கிற, அதாவது சென்ட்ரலுக்கு சிபிஐ சிபிஎம்லாம் நீங்கள்
2 நாள் நடக்கும் விவாதம். ஆமா, செயற்குழு, பொதுக்குழு, அதுக்கப்புறம் தலைமை கமிட்டி, இப்படியெல்லாம் வரும். அப்போ எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் தெரியும். கட்சியினுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும். சிபிஐ சிபிஎம். நீங்கள் ரஷ்யாவில் லெனின் அதிபராக இருந்த காலத்தில் அந்த சென்ட்ரல் கமிட்டி கூட்டம், சென்ட்ரல் கமிட்டி பொதுக்குழு கூட்டும்போது வெளியில் வந்து ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, சுத்திகரிப்பு தொழிலாளிட்டு பேசுவாராம். யாரு? லெனின். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. அப்போ அவர்களுடைய பிரச்சனை சொல்லுவாங்க. சுத்திகரிப்பு தொழிலாளிகிட்ட ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசிய வரலாறு நீங்க கம்யூனிஸ்ட் தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் தளி ராமச்சந்திரன் தான் மர்டர் கேஸ் அக்யூஸ்டு. ஜெயலலிதா பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஸ்விம்மிங் பூலோட பெரிய பங்களா வச்சு பல 100 கோடி குவாரி நடத்துகிறவர்கிட்ட சிபிஐ வித்துட்டானுங்க. இப்போ அவர் தான் தலைவர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த பொதுக்குழு உறுப்பினர் ஆவதற்கு எம்ஜிஆர் காலத்தில் 2 மந்திரிகளுக்கு சண்டை. ஓகே. ஒருவர் குழந்தைவேலு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் குழந்தைவேலு. இன்னொருவர் கல்வி அமைச்சர் அரங்கநாயகம். பொதுக்குழு இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கிற அதிகாரம் கூட அவனுக்கு கிடையாது. யாருக்கு? பொதுக்குழு உறுப்பினருக்கு. சட்டையே பண்றதில்லை. அவன் சட்டை தேய்ச்சி வச்சிருப்பான், இப்போ வேட்டி தேய்ச்சி வச்சிருப்பான். வருஷத்துக்கு ஒருக்கா கட்டிட்டு சென்னை வந்துட்டு திரும்பி போவான். பொதுக்குழுவை கருணாநிதி மதிக்கிறதில்ல, ஜெயலலிதா யாருமே மதிக்கிறது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் இந்த பொதுக்குழுவை வலிமையாக்குன்னு தான் வச்சிருந்தார். அப்போ ஒரு முறை குழந்தைவேலுக்கும் அரங்கநாயகத்துக்கும் பொதுக்குழு உறுப்பினர் ஆவதில் போட்டி. அரங்கநாயகம் தோத்து போயிட்டார். தோத்து போயிட்டார். குழந்தைவேலு ஜெயிச்சிட்டார். எம்ஜிஆர் கூட்டு கேட்டாரா, பொதுக்குழு உறுப்பினர் ஆவதற்கு கிளை செயலாளர் கூட ஓட்டு போடணும், என்னையே அவனுக்கு ஒரு கிளை செயலாளர் கூட ஓட்டு போடலை, அப்போ நீ எந்த கிளைக்கும் விசுவாசமாக உண்மையாக இல்லை. அவர் 480 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு, உனக்கு மந்திரி பதவியே இல்லை. பொதுக்குழுவில் உறுப்பினராகி பொதுக்குழு உறுப்பினர் ஓட்டு போடவில்லை என்பதற்காக எம்ஜிஆர் ஒரு மந்திரியில தூக்கி எறிஞ்சார். இது வரலாறு. இப்போ அதே பொதுக்குழு தான் எடப்பாடிய, இப்ப இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இந்த மணிகள் பூரா சேர்ந்துதான் எடப்பாடிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. மீண்டும் அந்த பொதுக்குழு 2500 பேர் கூடித்தான் யாரை தூக்கி எறியணும்? எடப்பாடி தூக்கி எறியணும். இதற்கு வேலை யார் செஞ்சிட்டு இருக்கானா? லீமா ரோஸ் செஞ்சிட்டு இருக்கு. லீமா ரோஸ் ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கு 1 கோடி ரூபாய் ஒரு பிளாட் கொடுத்தாச்சு. எப்படியாவது அந்த அம்மாவுக்கு அந்த பதவியில் உட்காரணும் ஆசை. இப்ப லீமா ரோஸ் பொதுச் செயலர் இருங்க, கேளுங்க. இப்போதானே கட்சியில் வந்து அவங்க யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. மார்ட்டினுடைய மனைவி, அவ்வளோதான். ஆதவர்ஜனாக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் கூட அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. எப்படி சார், அதுவும் அதிமுக போன்ற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் அப்படின்னா எப்படி அது? நீங்கள் இப்போ இந்த வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கிட்ட ஒரு 25 எம்எல்ஏ, இப்போ எடப்பாடி கட்சி நீக்கிற மாவட்ட செயலாளர், இவ்வளோ பேர் வச்சிருக்காரு. இவ்வளோ பேர்கிட்டையும் அந்த அம்மா என்ன பண்ணுது? மாவட்ட செயலாளர் கூட பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 1 கோடி செலவுக்கு ஒரு ஃப்ளாட் கொடுத்தாச்சு. சென்னையில் வந்து தங்கியிருக்கும் ஃப்ளாட்டு. புரியுது. ஆமாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்குழு உறுப்பினர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? கையெழுத்து வாங்கி பொதுக்குழு உறுப்பினர்களை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ 2500 பொதுக்குழு உறுப்பினர்களை ஒரு 2 மாதத்துக்குள்ள பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எஸ்பி வேலுமணியோ இல்லை விஜயபாஸ்கரோ இல்லை சிவி சண்முகமோ பொதுச் செயலாளர்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. கட்சியில் நீண்ட காலமாக இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, கட்சிக்காக இருக்காங்க, அது ஒரு நியாயம் இருக்குது. எந்த விதமான நியாயமே இல்லையே இவங்களை வந்து ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லைங்க, நியாயம் இல்லையோ என்ன பணம் இருக்குது அதுதான். இப்போ அந்த அம்மா கட்சிக்குள்ளே வந்து எம்எல்ஏ ஆயிடுச்சா இல்லையா? ஆமாம். இப்போ சமூக நலத்துறை கேட்குது. எது யாருக்கிட்ட? விஜய்கிட்ட. சமூக நலத்துறை கேட்குது. அப்போ இதுக்கு அந்த அம்மா விருப்ப மனு வாங்கும்போது ஐஜேகே உறுப்பினர், கட்சியை ரிசைன் பண்ணாமல் இங்கே வந்து வாங்குச்சு.
அப்புறம் எடப்பாடி சத்தம் போட்டார், ஏப்பா வேலுமணி அந்த அம்மா ஐஜிஐக்கு ரிசைனே பண்ணல, அதிமுகவிலையும் சேரல, உறுப்பினராக கூட ஆகல, உறுப்பினர் கூட அதுக்குள்ள வேட்புமனு வாங்கி எம்எல்ஏ. என்னப்பா நடக்குது? அண்ணா ஒரு 100 கோடி தரும்ண்ணே, வளர்மதிக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும், கோகுலேந்திராவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும், எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும், எப்படியாவது சேர்த்துக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் மாதிரி எடப்பாடி 100 கோடிக்கு ஆசைப்பட்டார். இப்போ அடிமடியிலே கை வச்சாச்சு. இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ சிவி சண்முகம் சில குற்றச்சாட்டு அனுப்புகிறார்ல செய்தியாளர் சந்திப்பு, இந்த மாதிரி வந்தவங்களெல்லாம் வேணாம் நீ 1/2% நீ 1% தொத்தி அமைச்சார் இவர் எடப்பாடி பழனிசாமி, தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா யாருமே வரக்கூடாதுன்ற கர்வத்தினால தான் இந்த மாதிரி கட்சியை ஆட்சி சொல்லிட்டு ஒட்டுமொத்த காரணருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் திருப்பிட்டாரு. எடப்பாடி தனிப்பட்ட முறையில் ஒரு பதவி ஆசை கொட்டவர் அவர். அதாவதுங்க, இப்போ வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 3 பேரும் விஜய்கிட்ட போகிறதுக்கு என்ன காரணம்? பதவி ஆசை. சரி, சண்டையே பதவி சண்டை தான். சரி சரி. அப்போ இவர்கள் எடப்பாடி நோக்கி பதவி ஆசைனா நீங்க அந்த அந்த இடத்துல ஜெயலலிதா மரணம் 2016 16 26 வரைக்கும் அதிமுக எடப்பாடின்னு ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. யாருக்கிட்ட? மக்கள்கிட்ட தொண்டங்கிட்ட எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி போச்சு. இப்போ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் என்ன நடந்ததுன்னா, போன பாராளுமன்ற தேர்தல் இருந்து இந்த புகை வந்துருச்சு. என்ன புகைனா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி ஆட்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா ஒரு திமுகவுக்கு ஒரு எதிராக ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை காமிச்சிருக்கலாம். இது யாருமே செய்யலை. யாரு? அதிமுக. வேலுமணி அதிமுக இல்ல, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, செங்கோட்டை உட்பட அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்கல்ல, பண்ணையார்கள், இவர்கள் இதை செய்யலைன்னு சொன்ன உடனேயும் எடப்பாடி என்ன பண்றாரு? தனக்கு தெரிஞ்ச ஆட்களை போடுறாரு. எங்க சண்டை வருதுன்னு புரியுதா? அப்போ புதுசா ஒரு அதிகார மையம் உருவாகுது. வேலை செய்யறதுக்கு பொறுப்பு போடுற பொறுப்பு இல்லை, எம்பி சீட்டை பொறுப்பு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம புத்தூர் முட வைத்தியசாலையில் அசோக் நகர்ல ஜோதிமணியை கொண்டு போய் தூத்துக்குடியில் கனிமொழி எதுக்கிறதுக்கு எடப்பாடி போடுறாரு. ஜோதிமணிக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? இது ஆற்றல் அசோக் ஈரோட்டில், அவர் பாஜக ஆளு. இப்படி திருப்பூரில் ஒரு எம்பி தேர்தலுக்கு ஒரு கான்ட்ராக்டர், இவங்களுக்கு தெரிஞ்சது பூராமே கான்ட்ராக்டர்கள் தான். இப்படி போட்ட உடனே தான் நம்ம மாவட்டத்தில் புது பவர் சென்டர் உருவாகுது. அவனை இப்படி கூட்ட வரும்ல. இதுதான் இந்த மோதலுக்கான ஆரம்ப கட்டமே. இது அப்படியே டெவலப் ஆகுது. டெவலப் ஆகி இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது. இந்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சிவி சண்முகம் இவர்கள் கொடுக்குற வேட்பாளர் பூரா டம்மி வேட்பாளர். அவன் கைக்குள்ளே இருக்கணும். புரியுது? அவன் கைக்குள்ளே இருக்கணும். அப்போ அவன் பூரா பஞ்ச பராரி. இந்த பஞ்ச பராரிக்கு இவங்க தான் வேலை செய்யணும், பணம் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் திமுக எப்படி இருக்கா? ஆழ பலத்தில் இருக்கான். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 50 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு ஒரு 10,000 கோடி ரூபா இறக்கி கூடி செலவு பண்ணிட்டு இருக்கான். அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு? நீங்க நல்ல வேட்பாளரை கொடுங்கப்பா, அவன் செலவு பண்றவனா, செலவு பண்றவன் வசதி படிச்ச வந்தானா இவங்க எப்படி கேட்க மாட்டான். யார் சொல்லுவடி? எடப்பாடி. வேலுமணி டீம் வேலுமணி, தங்கமணி சொன்னா கேட்க மாட்டான். அப்போ எம்பி எலெக்ஷன் நடந்த அந்த சண்டை எம்எல்ஏ எலெக்ஷன்ல பெருசாகுது. சொல்ல புரியுதா? இப்போ எடப்பாடிக்கு என்ன தேவைன்னா, இந்த கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும். கட்சியை மட்டும் வந்துருச்சு. கட்சியை காப்பாற்றுறதுக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிப்பாரா? அதுதானே பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இவங்க இருக்கக்கூடிய அலிகேஷன்லாம் முழுக்க அதிமுகவின் நிலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்கல. விஜய் தரப்பு ஏற்கனவே வந்து அணுகுனாங்க எங்கள்கிட்ட பேசுறதுக்கு, அன்றைக்கே ஒரு ஒத்துக்கிட்டு தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையே இருந்திருக்காதுன்றது அலிகேஷன் நிற்கிறாங்க இல்லையா? முதல்ல பொதுச் செயலாளர்ன்ற பதவியை வந்து எடப்பாடி முதல்ல காப்பாற்றிக்க முடியுமான்னு நான் கேட்குறேன்.
எடப்பாடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்போ வந்து எடப்பாடி மாற்றுறதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு கேட்டு போகிறாங்க. எந்த பொதுக்குழு உறுப்பினரும் திருப்பி அனுப்பிட்டேன். ஆதரவு கொடுக்கல. அப்போ அவனுக்கு ரிஜிஸ்டர் ஆன ஆள் யாரு? எடப்பாடியா? இப்போ இவங்க பூராம அதிமுகக்குள்ள உள்ள இருந்துட்டே சண்டை போட்டா அது அதிமுக தொண்டை ஆதரவு கொடுப்பான். சிவி சண்முகக்கூடிய முதல் அலிகேஷனு எடப்பாடி பழனிசாமி கிட்ட குறிப்பாக திமுக தரப்பு அதிமுக கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், திமுக வெளியிருந்து ஆதரவு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்ற ஆதரவு வந்து கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒத்துக்கிட்டாரு. ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் கொண்டு வந்தாங்க, நான் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்கள் அமைச்சர்கள் இருங்க, திமுக நாங்கள் எதிர்த்திருக்குன்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து இவர் ஒத்துக்கல. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் முதலமைச்சர் ஆக முடியுன்ற கேள்வியை வந்து முன் வச்சாரு. ஒரு சாதி வெறி கொண்டவர் போல எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு சிவி சண்முகம். சிவி சண்முகம் ஊர்ல தானே திரௌபதி கோயில், அதையே அவர் திறக்கலையே. நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் சார். பதவி வந்த பிறகு, பதவி வெறி வந்த பிறகு அவர் தலித்துக்கு இல்லை. இது இந்த முதல்ல இருக்குங்க இல்லையா, திமுக என்ன ஆதரிக்குது, நான் முதலமைச்சர் ஆகிறன்றதுக்கு வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் எப்படி ஆக முடியும்? அது தப்பு இல்லையா? அது அதிமுகவிற்கு நேர் எதிரானது. அதுதானே முதல்லயே ஆயிட்டாரு அவரு. இல்லை ஆயிட்டாருன்னா சிவி சண்முகம் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, வேலுமணியும் ஒத்துக்கிட்டாரு. பதவி கிடைக்குதுங்க, யாரு கூட வேணா சேரலாம், யாரு கூட வேணா. சிவி சண்முகம் அதெல்லாம் சேர முடியாது, அதெல்லாம் போய் அதை சொல்றாரு. ஏங்க நீங்க சிவி சண்முகம் நீங்க 4 எடப்பாடிக்கு சமம். 4 எடப்பாடி. ஆமா, என்னன்னா எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகணும் தான் அடிச்சு முடிச்சு இப்ப எங்க போறாரு? திமுக ஆதரவு கொடுக்கிற அமைச்சரவை பட்டியல்ல போர்ட்போலியோ வரைக்கும் கேட்டாரு. யாரு? சிவி சண்முகம். சட்டத்துறையும் மைன்ஸ். இப்போ எடப்பாடி முதலமைச்சர் தான், நான் முதலமைச்சர், முதலமைச்சர் இல்லைன்னா இந்த கூட்டணியே வேண்டாம். இது யார் சொன்னது? எடப்பாடி சொல்றதுக்கு பின்னணியில் இருந்தது சிவி சண்முகம், இந்த வேலுமணி தங்கமணி குரு. இல்லை, இப்போ எடப்பாடி தரப்பு குறிப்பாக சிவி சண்முகம் தரப்போது சொல்றது என்னன்னா வந்து விஜயை நம்ம ஆதரிக்கலாம், விஜய் வந்து அதிமுக எதிர்க்கிறார், நம்மளும் அதிமுக எதிர்க்கிறோம், சரி நம்ம கிட்ட சீட்ல விஜய் கிட்ட சீட் இருக்கு, நம்மளாம் சேர்ந்து விஜய் ஆதரிக்கலாம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சொல்றாங்க எடப்பாடி. இல்லை, என்ன நடந்ததுன்னா செங்கோட்டையன் எடப்பாடிக்கும் உள்ள பர்சனல் பிரச்சனை, ஈகோ, நீ பெரியவனா நான் பெரிய பிரச்சனை. அதனால செங்கோட்டை என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பேசுறா, ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி ஆதரவு கொடுத்துருப்பாரு. ஸ்டாலின் வீட்டுக்கு போனதை போல எடப்பாடிட்ட நீ எனக்கு உங்க எம்எல்ஏக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க, பின்னாடி இருந்து எங்களை இயக்குங்க, நான் வந்து உங்க வீட்டுக்கு வர்றேன்னா எடப்பாடி ஒத்துருப்பாரு. செங்கோட்டையும் இதை செய்யலை. செங்கோட்டை என்ன பண்ணாரு, ஏப்பா உடச்சிட்டு வெளியே வந்திருக்கப்பா. நீங்க சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவசரத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். இப்போ செங்கோட்டையன் எடப்பாடிக்கு தெரியாமல் அங்க இருக்கிற எம்எல்ஏல பேச ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு தூண்டுதல் யாரு? சண்முகமும் வேலுமணியும். அதனாலதான் ஒழிச்சு கொண்டு எங்க வச்சது? பாண்டிச்சேரியில வைத்த பிறகு சிவி சண்முகம் பாண்டிச்சேரி பாட்டு வர்றாருல. ஆமா, அது வரைக்கும் அது அமைச்சர் ஆயிரலாம், கூட்டணி சேர்ந்துடலாம், அது எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்றாங்க. இந்த அமைச்சர் ஆக முடியாது. இந்த சூழல் வந்த பிறகுதான் நாங்க அமைச்சர் ஐயா ஆகணும். எடப்பாடி வேண்டாம், எந்த பாடியும் வேண்டாம். இதுக்கு பிறகுதான் இங்க ஒரே அஜெண்டா என்ன? மந்திரி ஆகணும். இல்லை, சட்டமன்றத்தில் திமுக வெளிநடப்பு பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில், எடப்பாடி எதிர்த்து வாக்களிக்கிறார். இது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்கார் எடப்பாடி. அதாவது இதுல சிரிப்பானது யாருன்னா திமுக. நியாயமா திமுக தான் எதிர்த்து வாக்களிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு, வீட்டில் போய் சரண்டர் ஆயிட்டாரு. எங்க நான் எதுவும் உங்க மீது வழக்கே போட மாட்டேன், உங்க மீது வழக்கே போட மாட்டேன், நீங்க எனக்கு என்ன எதிர்க்கக்கூடாது, என்ன எதிர்க்கக்கூடாது. 5 ஆண்டு அரசு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன வரணுமோ வந்துடும்,
உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன எதிர்க்கக்கூடாது. இதுதான் அங்கே போகும்போதே அங்கே யாரும் இருக்க வேண்டாம், உங்களோட தனியாக பேசணும். கிளம்பும் போதே யாரும் கூட துரைமுருகன் இல்லை, டிஆர் பாலு இல்லை, யாருமே இல்லையே. போன உடனேயா எங்களுக்கு 5 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எந்த கலாட்டம் பண்ணாதீங்க, உங்கள் மேலே எந்த வழக்கும் பாயாது. இதுதானே ஒப்பந்தம், இதுதான் ஒப்பந்தம். அப்போ எடப்பாடி ஏற்று நிற்கிறாரு, எடப்பாடி போய் கும்பிடுறாரு, கும்பிட மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் விஜய். ஆனால் எடப்பாடி ஏற்று நிற்கிறாரு, திமுக நைஸாக நழுவிடுச்சு. அங்கே நின்று நீங்கள் வரலாற்றில் சட்டமன்றத்தில் என்ன பதிவாகணும், எவ்வளவு ஆதரவு எவ்வளவு எதிர்ப்பு. இல்லை, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மாற்றி மாற்றி ரொம்ப டஃப் கொடுத்து பேசிக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து இந்த அரசை வந்து குதிரை பேரத்தில் வந்து வாங்கின அரசு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. அவ்வளோ கடுமையாக இருக்கக்கூடிய விஜயை வந்து எப்படி திமுக நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் அணுகிறாங்கன்னு சொல்ல முடியும்? சாஃப்ட் கார்னரே இல்லை. திமுக அரசியல் நடந்த ஊழலை சட்டப்படி மக்கள் காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குல்ல. ஆமாம். அப்போ அதுக்கு முதல் வேலையாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? இல்லை, இப்போதான் வந்திருக்காரு. ஒரு வாரம் கூட. சரி, 1 மாதம் கழிச்சா பார்ப்போம், 1 மாதம் கழிச்சே பார்ப்போங்கிற. 1 வாரம்லாம் வேண்டாம், 1 மாதம் கழிச்சே நீங்கள் திமுக இப்போவே நைஸாக நழுவுறதை பார்த்தா 1 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் எந்த நடவடிக்கையும் வராது என்பது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் தான். நீங்கள் அந்த ராகன் பண்டிட் மேட்ரை பிரேமலதா ஒரே எம்எல்ஏ என்னையா நடக்குது, ஒரு சீட்டிங் பார்ட்டி சைதாப்பேட்டை கோர்ட்டில் சீட்டிங் பண்ணி 2 வருஷம் வழக்கு நடந்து 2 கோடி ரூபா வழக்கு நடந்து இப்போ தான் அது தள்ளுபடியாக இருக்குது. இவர் மீது பல வழக்கு இருக்குது. இதை என்ன பண்ணியிருக்கணும்? போட்ட உடனே அறிக்கை தூள் பறந்துருக்கணுமா இல்லையா? உதயநிதி அது பேசவே இல்லையே. உதயநிதி எதுக்குறாரு? நீங்கள் அது கூட இல்லாமல் அப்படியே படுத்து தூக்கிட்டு இருந்தா மக்கள் என்ன நினைப்பான்? யோ என்னையா நடக்குதுமா? அதனால மக்கள்கிட்ட நடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சோஃபா மூலமாக பணம் போயிட்டு புஷ்பா பட பாணியில் வந்து இந்த ஆட்சி நடக்குதுன்ற அளவுக்கு பணம் கொடுத்து தான் விஜய் பர்ச்சேஸ் பண்ணாருன்னு உதயநிதி சொல்ல வராரு. இல்லை, சோபா போதுன்னா திரும்ப விடுதலை செய்தி ஆஃபீஸுக்கு சோபா போச்சு. ஆமாம். ஏன்னா பணம் முட்டாள், எந்த முட்டாளும் சோபாக்குள்ள தைச்செல்லாம் அனுப்ப மாட்டான். உலகத்தில் 1008 வழி இருக்கு. எவ்வளவு? 1008. உட்காந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் 1 லட்சம் கோடி உட்காந்து. அதனால் திமுக விஜய் கிட்ட பயந்துருச்சு, விஜய் திமுக கிட்ட பயந்துட்டார்.